மதன் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய தலைசிறந்த மருத்துவமனையில் உயர் மருத்துவ சிகிச்சையின் பயிற்சிக்காக மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். 4 வருடங்களுக்கு பிறகு அவர் இந்தியாவிற்கு வர தயாராகி வருகிறார். அங்கு அவருக்கு ஒரு பெரிய மருத்துவமனை உள்ளது. ஏனெனில் அவர் தனது குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறார். மேலும் மதன் தனது தாத்தா பாட்டியுடன் கழித்த நாட்களை நினைவு கூர்ந்தார். மதனுடைய பாட்டி அவனை மிகவும் நேசித்ததால் மிகுந்த அன்புடன் மதன் தனது அம்மாவை விட பாட்டியுடன் தான் நேரத்தை கழிப்பான். அதனாலேயே அம்மாவிடம் பாட்டி நிறைய தகாத வார்த்தைகளால் பேச்சு வாங்க நேரிடும் என்று மதன் நினைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பாட்டியை அம்மா சித்திரவதை செய்ததை என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் அம்மாவை தடுக்க முயற்சிக்கும் போது என் கை அம்மாவின் கன்னத்தில் பட்டது. நான் தெரியாமல் தவறுதலாக செய்த செயலால் மேலும் அம்மா கோபமடைந்து என் மகனையே நீ எனக்கு எதிராக திருப்புகிறாயா என்று மேலும் ஆத்திரமடைந்த என் அம்மா தாத்தாவையும் சேர்த்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்த முடிவு செய்தாள். தாத்தா பாட்டியின் கண்ணீருக்கு அளவே இல்லை. என் அம்மாவும் அவர்களை கொடுமைப்படுத்துவதை நிறுத்தவே இல்லை. என் பாட்டிக்கு ஒரே ஆறுதல் என்றால் அது நான் தான். அந்த நிம்மதியால் தான் இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறார்கள். இதற்கு இடையில் தாத்தாவிற்கு உடல் நலம் பாதிப்படைந்தது. எனக்கும் மருத்துவ மேல் படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் வாய்ப்பு வந்தது. அதை என் பாட்டியிடம் தெரிவித்த போது, மதன், நீ இல்லாமல் நான் இங்கு என்ன சித்திரவதை அனுபவிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து என்னையும் கூட்டிட்டு போ. பாட்டி, தாத்தா உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். நான் போய் சீக்கிரம் பயிற்சியை முடித்துவிட்டு விரைவில் திரும்புவேன். நான் என் தாத்தாவை முற்றிலும் குணப்படுத்துவேன், கவலைப்படாதீங்க என்று கிளம்பினான். மதன் சென்று 1 வருஷம் ஆகிவிட்டது. அங்கே அனைவரும் மெச்சும்படி மதன் தன் மருத்துவ பயிற்சியில் முதன்மையில் இருந்தான். மறுபுறம் இங்கே தாத்தா மாணிக்கத்திற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் பாட்டி தங்கம்மா மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவரிடம் காட்டிவிட்டு வெளியே வந்து ஆட்டோவிற்காக காத்திருக்கிறார்கள். மேலே வானத்தை பார்த்தபோது கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு வருவதை பார்த்த மாணிக்கம் தங்கம்மாவிடம் ஒரு ஆட்டோவையும் காணவில்லை. மழை வந்தால் நீ எப்படி மழையை வரவேற்பாய்? மழையில் நனைந்த எப்படி கொண்டாடுவோம்? ஆனால் வயதானதால் என்னையும் இழுத்துக்கொண்டு நீ கஷ்டப்படுகிறாய். இப்பொழுது நாம் எப்படி வீட்டிற்கு செல்வது? என்னால் உனக்கு தான் அதிக சிரமம். எனக்கு ஒரு சாவு வர யோசித்து கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டு இருக்கையில் தங்கம்மா இதோ அங்கே ஒரு ஆட்டோ வருகிறது என்று ஆட்டோவை வழிமறித்து நிறுத்தினாள். இருவரும் ஆட்டோவில் ஏறி வீட்டின் தெருமுனையில் இறங்கினார்கள். மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இருவரும் நடந்துதான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம். உடனே தங்கம்மா கணவரின் மருந்துகளை பாலத்தின் பையில் போட்டு இடுப்பில் சொருகிவிட்டு தன் கணவன் வழுக்கிவிடக் கூடாது என்று மாணிக்கத்துடன் மலையில் ஒருவரையொருவர் கையை பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல நடந்து வருகிறாள். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் சுரேஷ் மற்றும் மருமகள் ரம்யா, இந்த வயதான காலத்தில் இவர்களுக்கு இது தேவையா? கையை பிடித்து கொண்டு என்னமோ காதல் ஜோடிகளைப் போல் மலையில் உலா வருகிறார்கள். சுரேஷ், உனக்கு வெட்கமா இல்லையா? இவர்களை பார்த்து அருகில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? இது அவர்களுக்கு அசிங்கமோ இல்லையோ, ஆனால் நமக்கு அசிங்கம் என்று சுரேஷிடம் ரம்யா மேலும் கோபத்தை அதிகப்படுத்துகிறாள். அதற்கு சுரேஷ், வரட்டும், இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றான். இருவரும் வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் சுரேஷ் கடுமையான குரலில், அம்மா, அப்பா, உங்களுக்கு அறிவு உள்ளதா இல்லையா? எனக்கு இந்த ஊரில் எவ்வளவு மரியாதை உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் மரியாதையை மண்ணில் புதைத்துவிட்டு 2 புத்திசாலிகளும் வீதியில் உலா வருகிறீர்கள். சை! உடனே மாணிக்கம், டே சுரேஷ், நாங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நீதான் வெட்கப்பட வேண்டும். வயதான பெற்றோர்களை மதிக்க அல்லது அரவணைத்து பார்த்து கொள்ள மனமும் இல்லை. மனைவியை எதிர்த்து பேச தைரியமும் இல்லை. முதுமையிலும் கையை பிடிப்பதில் ஒன்றும் வெட்கமில்லை. ஆனால் இருவரும் ஒருவரையொருவர் கைப்பிடிப்பது அன்பிற்காக அல்ல, ஒருவரையொருவர் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்பா, வீட்டில் மருமகள் இருக்கிறாள், அருகில் உறவினர்கள் இருக்கிறார்கள், தோளுக்கு மேல் வளர்ந்த பேர குழந்தைகள் இருக்கிறார்கள், மற்றும் அக்கம் பக்கத்தை சற்றும் சிந்திக்காமல் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். சுரேஷ், நான் உன் அப்பாவின் கையை பிடித்து நடக்கவில்லை என்றால் அவர் வழுக்கி விழ நேரிடும். பிறகு அது சரியாக 6 மாசம் ஆகும். நான் உனது காரில் மருத்துவமனைக்கு அழைத்து போக சொன்னேன். அதற்கு நீ மறுத்துவிட்டாய். அதனால் நாங்கள் சென்றோம். சட்டென்று மழை வந்ததால் நான் உன் தந்தைக்கு ஆதரவாக அவர் கையை பிடித்து வந்தேன்.
அப்படி இதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி சொல்லிவிட்டு நனைந்த உடைகளை மாற்ற மாணிக்கமும் தங்கம்மாவும் உள்ளே சென்றார்கள். மருமகள் ரம்யா சுரேஷிடம், பார்த்தாயா, உன் பெற்றவர்களின் திமிரை, கூடிய விரைவில் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். மறுபக்கம் தங்கம்மாவிடம், மாணிக்கம் துணிகள் அனைத்தும் நனைந்ததால் அதை துவைக்க வேண்டும், இல்லையென்றால் மருமகள் இதற்கும் ஒரு பூகம்பத்தை கிளப்புவாள். நம் தொழிலை மகனிடம் ஒப்படைத்ததிலிருந்து நாம் நம் செலவுக்கு பிச்சை எடுப்பது போல் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை முதுமையில் ஆடம்பர செலவுகளுக்கு இல்லை, வாழ்க்கையின் தேவைக்கான மருந்து செலவுக்கு கூட 500 ரூபாய் தர மகனுக்கு கசக்குகிறது. ஆனால் மருமகளின் தண்ட செலவுக்கு 5000 ரூபாய் போதுமா என்று கேட்கிறான். மறுநாள் காலை மருமகள் ரம்யா சுரேஷிடம், நம் வீட்டில் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் உன் பெற்றோர்கள். அவர்கள் இல்லையெனில் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாம். உன் அம்மாவிடம் ஏதாவது சொல்லி மனதை மாற்று. மற்றும் உன் தந்தைக்கு இந்த செய்தி தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுரேஷ், சரி ரம்யா, நான் உடனே பேசுகிறேன் என்று சொல்லி அம்மாவிடம் சென்றான் சுரேஷ். சுரேஷ் நாசுக்காக அம்மாவிடம், அம்மா, அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் பணம் செலவாகிறது. நம்மிடம் அரசு காப்பீடு உள்ளது. சென்னையில் எனது நண்பன் ஒரு பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறார். அவரிடம் நான் பேசினேன். அதற்கு அவர் உன்னையும் அப்பாவையும் சென்னைக்கு அழைத்து வர சொன்னான். ஏனென்றால் அப்பாவின் உடல்நிலை மோசமாக உள்ளதால் அதற்கு உண்டான உயர் சிகிச்சை அங்குதான் உள்ளதாம். மருமகள் ரம்யா இடையில் வந்து, ஆம், சுரேஷ் சொல்வதுதான் சரி, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உடனே தங்கம்மா மனதிற்குள், பரவாயில்லை, மகனும் மருமகளும் எங்கள் மேல் மிகுந்த பாசம் வைத்துள்ளார்கள், நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று நினைத்து ஆச்சரியமாக பார்த்தாள். சென்னை போன்ற ஒரு நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனையில் காட்ட எப்படி ஒப்புக்கொண்டார்கள் என்பது தங்கம்மாவிற்கு புரியவில்லை. சுரேஷ், நீ சொல்வதால் நான் அப்பாவிடம் பேசுகிறேன். நீ உன் அப்பாவை இவ்வளவு தூரம் அழைத்து செல்கிறாய் என்றால் நல்லதுதான். அம்மா, நான் அழைத்து செல்வது எனது நண்பன், பிறகுதான் அவன் மருத்துவர். ஆகையால் அவன் உங்களை நன்கு கவனித்துக் கொள்வான். நாளையே கிளம்ப வேண்டும் அம்மா. உங்கள் இருவருக்கும் 10 நாட்களுக்கான உடைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம்மாவிற்கு ஒரே ஆச்சரியம், எப்படி சுரேஷ் இப்படி மாறினான் என்று. மறுநாள் காலை மாணிக்கம், தங்கம்மா இருவரும் மகன் சுரேஷ் மற்றும் மருமகள் ரம்யாவுடன் சென்னைக்கு புறப்பட்டனர். முதல் முறையாக சென்னைக்கு வந்த தங்கம்மாவும் மாணிக்கமும், இவ்வளவு பெரிய மருத்துவமனையா, இவ்வளவு மருத்துவர்களா, இப்படிப்பட்ட இடத்தை பார்த்ததே இல்லை. தங்கம்மா சுரேஷிடம், உன் அப்பா மிகவும் கொடுத்து வச்சவர் உன்னை போன்ற மகனை பெற்றதற்கு. சுரேஷ் இருவரையும் கேன்டீனில் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அம்மா, நீங்கள் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருங்கள், நானும் ரம்யாவும் சென்று எனது நண்பனாகிய டாக்டரை பார்த்து முன்பதிவிற்காக அப்பாவின் பெயரை பதிவு செய்து வருகிறேன் என்று சொல்லி மருத்துவமனை உள்ளே சென்றார்கள். மகனும் மருமகளும் வந்து டாக்டரிடம் அழைத்து செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் 2 மணி நேரம் கடந்தும் இருவரும் திரும்பி வரவில்லை. இப்போது மதியம் முடிந்து மாலையானது. மகன் ஏன் வரவில்லை என்று அவர்கள் கவலைப்படத் தொடங்கினர். ஆனால் மகன் மருமகள் பற்றிய எந்த தடயமும் இல்லை. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய மகனும் மருமகளும் இதுவரை இது போன்ற ஒரு நகரத்திற்கு அழைத்து வந்ததில்லை. ஆனால் இன்று அழைத்து வந்ததற்கான காரணம் அவர்களின் சூழ்ச்சியாக இருக்கலாம். மாணிக்கத்தை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு தங்கம்மா மருத்துவமனைக்குள் சுரேஷை தேடி சென்றாள். அங்குள்ள மக்களின் கூட்ட நெரிசலில் தன் மகன் சுரேஷையும் மருமகள் ரம்யாவையும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து தேடினாள். சுரேஷ், சுரேஷ் என்று கூட்டத்தில் கத்தினாள். இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் சுரேஷ் என்று கத்தினால் யாருக்கு தெரியும்? தங்கம்மாவிற்கு இப்பொழுதுதான் தோன்றுகிறது, மகனும் மருமகளும் இங்கு இல்லை. அவர்கள் எங்களை இவ்வளவு பெரிய நகரத்தில் பிச்சை எடுக்க வைக்கத்தான் அவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். வயதான பெற்றோர்களை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை. அவளுடைய மகனும் மருமகளும் அவர்களை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று தெரிந்ததும் அவள் கணவரிடம் ஓடினாள். அவன் தோளில் தலை வைத்து, நம் மகன் நமக்கு துரோகம் செய்து விட்டான் என்று சொல்கிறாள். அதற்கு மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, அடி போக்கத்தவளே, கோழியும் குடும்பியும் சும்மா ஆடுமா? உன் மருமகள் என்ன லேசுப்பட்டவளா? அல்லது உன் மகன்தான் என்ன குறைச்சலா? மருந்து வாங்க 500 ரூபாய் கொடுப்பதற்கே அவ்வளவு பேசுபவர்கள் இங்கே இவ்வளவு பெரிய நகரத்தில் இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சையா?
எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது திட்டம் இருக்கும் என்று. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று தெரியவில்லை. நம் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறோம். இவனை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குவதற்கு நம் மகனுக்காக எவ்வளவு செய்திருக்கிறோம். நம்முடைய வயதான காலத்தில் நம் ஒரே ஒரு ஆசை மகன் நம்மை வீதியில் விட்டு விட்டான் என்று இருவரும் அழுது கொண்டே இருந்தனர். இரவும் ஆகிவிட்டது. தங்கம்மா சென்று இருவருக்கும் காபி வாங்கி வந்து அருந்தினார்கள். கேண்டீன் மூடும் நேரம் நெருங்குவதால் இருவரும் வெளியே சென்று பயணிகள் காத்திருப்பு வராண்டாவில் போர்வையை விரித்து உறங்கினார்கள். இவர்களின் கையில் இருந்த பணத்தில் 3 நாட்களை கடத்தினார்கள். மேலும் உடல்நிலை சரியில்லாத கணவனை எப்படி பார்த்து கொள்வது என்று வருந்தினாள். இப்பொழுது சாப்பிடக்கூட பணமில்லை. உடனே தங்கம்மா கேண்டீன் உரிமையாளரிடம் சென்று 2 இட்லி கொடுக்கிறீர்களா என் கணவருக்காக? என்னிடம் இப்பொழுது பணம் இல்லை, அதற்கு நான் ஏதேனும் வேலை செய்கிறேன் என்றாள். அம்மா, நீங்கள் விரும்பினால் மற்றும் எனக்கும் வேலைக்கு ஒரு நபர் தேவைப்படுவதால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாத்திரங்களை கழுவித்தர முடியுமா என்றார். நீங்கள் இருவரும் இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் மற்றும் உணவுக்கும் தேநீர் குடிப்பதற்கும் எந்த பணமும் தேவையில்லை. நான் உங்களுக்கு மருத்துவம் பார்க்க பணமும் தருகிறேன் என்றார். அதற்கு சிறிதும் யோசிக்காமல் தங்கம்மா சரி என்றாள். சிறிது நாள் கழித்து பேரன் மதன் பயிற்சியை முடித்து சென்னையில் உள்ள இதே மருத்துவமனைக்கு வந்தான். ஒரு உயர் அறுவை சிகிச்சைக்காக மதனை நியமித்துள்ளனர். ஹோட்டலில் இருந்து காலையும் மாலையும் மருத்துவமனைக்கு சென்று வந்தான். மருத்துவமனைக்கு வெளியே பாட்டியைப் போலவே இருப்பதை பார்த்தார். மதனுக்கு பாட்டி சென்னையில் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து அவரை கண்டு கொள்ளவில்லை. 3வது நாள் காலையில் வரும்போது அங்கு தனது பாட்டி இருப்பதைப் போலவும் தாத்தா ஒரு குச்சியுடன் அமர்ந்திருப்பதைப் போலவும் பார்க்கிறார். மதனுக்கு ஒரே அதிர்ச்சி. தாத்தா பாட்டி இங்கே என்ன செய்கிறார்கள்? மதன் மறைந்திருந்து பாட்டியை கண்காணிக்க தொடங்குகிறார். பாட்டி தட்டு தடுமாறி பாத்திரங்களை எடுத்து சென்று கழுவுகிறார். உண்மையில் இவரது தாத்தா மற்றும் பாட்டி இங்கே வேலை செய்கிறார் என்பதை கண்டு அவர் திகைத்து போகிறார். மதன் மீண்டும் அருகில் வந்து பாட்டியை பார்த்து இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க பாட்டி பாத்திரங்களை மும்மரமாக கழுவி கொண்டிருக்கிறாள். தாத்தா ஒரு நாற்காலில் அமர்ந்திருக்கிறார். பாட்டி என்னை பார்த்தவுடன் பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு என்னை கட்டி பிடித்து கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாள். பாட்டி, ஏன் இங்கு பாத்திரங்களை கழுவுகிறாய்? ஏன் தனியாக இங்கிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. கவலைப்படாதே, நான் இப்போது உனக்காக இருக்கிறேன். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? என் பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் என்று புரிந்து கொண்டு, பாட்டி, தாத்தா, ஏன் இப்படி இந்த நிலையில் இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது என்று என்னிடம் தெளிவாக சொல்லுங்கள். மாணிக்கம், டே பேராண்டி, உன் அம்மாவும் அப்பாவும் எனக்கு சிகிச்சை செய்வதாக பொய் சொல்லி இங்கே விட்டுவிட்டு இருவரும் சொல்லாமலேயே சென்று விட்டார்கள். நான் இப்பொழுது உயிருடன் இருக்கிறேன் என்றால் அதற்கு உன் பாட்டிதான் காரணம். எனக்காக அவள் பாத்திரங்களை கழுவி என் பசியை போக்குகிறாள். தாத்தா, நீ முதலில் இந்த நாற்காலில் அமருங்கள். என் தாத்தாவின் இந்த நிலைக்கு எனக்கு பிடிக்கவில்லை. நான் முதலில் என் தாத்தாவிற்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறேன் என்று மருத்துவமனையில் சேர்த்தார். அவர் 1 வாரம் சிகிச்சை பெற்றார். தாத்தா இப்பொழுது பூர்ண நலமாகிவிட்டார். நான் இப்போது உங்களை நம் வீட்டிற்கு அழைத்து செல்ல போவதில்லை. நான் மட்டும்தான் போகப் போகிறேன். அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் இருவரும் எனது ஹோட்டலில் 2 நாட்கள் நிம்மதியாக ஓய்விடுங்கள். நான் சென்று அம்மாவிடம் உங்களை பற்றி கேட்கிறேன். அப்பொழுதுதான் அவர்களின் சுயரூபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கிளம்பினான். வீட்டை அடைந்ததும் மதனின் அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். மதன் பாட்டி, தாத்தா என்று அழைத்தான். அம்மா, பாட்டியும் தாத்தாவும் எங்கே போனார்கள்? இவ்வளவு நேரம் நான் அழைத்தும் அவர்கள் வரவில்லை. டே மதன், அவர்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று உள்ளார்கள். என்னிடம் சொல்லாமலேயே. இன்று என் அம்மாவின் இரட்டை நடத்தையை பார்த்து நான் அசிங்கப்படுகிறேன். மதன், போய் குளித்து விட்டு வா. நான் உனக்கு பிடித்த உணவு தயார் செய்கிறேன். மதன், சுரேஷ் மற்றும் ரம்யா மூவரும் அமர்ந்து உணவு உண்ணும் போது, அம்மா, அப்பா, நான் மருத்துவமனை பொறுப்பு ஏற்றுவிட்டால் வெளியே எங்கும் செல்ல முடியாது. ஆகையால் நாம் அனைவரும் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும். நான் உங்கள் இருவரையும் வட இந்தியாவில் உள்ள குளிர் பிரதேசத்திற்கு அழைத்து செல்கிறேன். அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்துவிட்டேன். உங்களுக்கான உடைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை காலை 10 மணியளவில் கிளம்பியாக வேண்டும். மூவரும் விமான நிலையத்தை அடைந்தார்கள். மதன் அவர்களை ஏர்போர்ட்டில் உட்கார வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி தாத்தா பாட்டியிடம் சென்றான். சுரேஷும் ரம்யாவும் மதனுக்காக காத்திருந்தனர். ஆனால் நான் நாள் முழுவதும் அவர்களிடம் போகவில்லை. மதன் மறுநாள் மாலையில் அவர்களிடம் சென்றான். அம்மா மதனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாள். நீ எங்களை விட்டுவிட்டு எங்கே போனாய்?
மதன் எங்களை தனியாக விட்டுவிட்டு எங்கே போனாய் என்ற கவலையில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தோம். அம்மாவின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மதன் அம்மாவிடம், உங்களுக்கு படிப்பறிவு உள்ளது, நீங்கள் நினைத்திருந்தால் என்னை தொலைபேசியில் அழைத்து எங்கே போனாய் என்று விசாரித்து என்னிடம் பேசியிருக்கலாம். ஆனால் பதட்டத்தில் உங்கள் மூளை வேலை செய்யவில்லை. பயந்து கவலையில் இங்கேயே அமர்ந்து விட்டீர்கள். அம்மா, அப்பா, உங்கள் இருவருக்கும் ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். நீங்கள் இருவரும் பாட்டி தத்தாவை தனியாக விட்டுவிட்டு வந்தீர்களே, அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாது. உடல் நலமில்லாத தாத்தாவை நன்று பார்த்து கொள்ள பாத்திரங்களை கழுவி வயிற்றை நிரப்புகிறார்கள். உங்கள் மகன் என்ற சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. என் பாட்டி தாத்தாவின் பேரன் என்று சொல்வதையே பெருமையாக நினைக்கிறேன். பின் இருந்து வந்த மாணிக்கமும் தங்கம்மாவும் மகன் மருமகளிடம் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனேயே வியர்க்க ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு அம்மாவும் அப்பாவும் தங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாமல் என் தாத்தா பாட்டிடம் வருந்துகிறார்கள். என் தாத்தா பாட்டிடம் நீங்கள் எவ்வளவு தவறாக நடந்து கொண்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நான் உங்களிடம் உங்களின் முதுமையில் இதே போல் நான் நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அம்மா, அப்பா, மதன், மூவரும் எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டோம். என்னை மன்னியுங்கள். அம்மா, அப்பா இருவரும் தாத்தா பாட்டியின் காலில் விழுந்தனர். நான் மிகவும் கொடியவன். நான் உங்களுக்கு நிறைய தவறு செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் சொந்த மகன் இன்று எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்து விட்டான். இப்போது நீங்கள் இருவரும் வாருங்கள். உங்கள் இருவரையும் நான் நன்றாக பார்த்து கொள்கிறேன். மாணிக்கமும் தங்கம்மாவும் தனது மகனையும் மருமகளையும் மன்னித்துவிட்டு மீண்டும் கிராமத்தில் வாழத் தொடங்கினார். மதனின் பெற்றோர்கள் வாழ்க்கையில் தெளிந்து விட்டார்கள் என்பதில் மகிழ்ச்சி. இனி மேலும் தாத்தா பாட்டிடம் தவறாக நடந்து கொள்ளாதீர்கள், இல்லையேல் நான் வேறு விதமாக தண்டனை கொடுப்பேன் என்று அவர் தனது பெற்றோருக்கு நன்றாக விளக்கினார். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.